ஆதியாகமம் அதிகாரம் 27. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் பெற்றாரிடம் இருந்த ஒளிவு மறைவு. 2. ஆத்துமாவில் இருந்து வரும் ஆசீர்வாதம். 3. யாக்கோபுக்கான ஈசாக்கின் ஆசீர்வாதம். 4. 2 தரம் மோசம் போக்கப்பட்ட ஏசா. 1. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் பெற்றாரிடம் இருந்த ஒளிவு மறைவு. தகப்பன் தனது கடைசி நாட்களில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது தனது அனைத்து பிள்ளைகளையும் ஒரு சேர வைத்து ஆசீர்வாத வார்த்தைகளை கூறுவார். யாக்கோபு தனது 12 மகன்களை ஆசீர்வதிக்கும் போது 12 பேரையும் கூடி வரச் செய்தார் என்று ஆதியாகமம் 49வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஈசாக்கு தனக்கு பிரியமான ஏசாவை மாத்திரம் அழைத்ததை காணலாம். பிள்ளைகள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தரிடம் விசாரித்த ரெபேக்காள் மூத்தவனான ஏசா இளையவனான யாக்கோபை சேவிப்பான் என அறிந்தாள். இதை தனது கணவரிடமும் கூறியிருப்பாள். இருப்பினும் ஈசாக்கின் இருதயம் ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தது. ரெபேக்காள் யாக்கோபிடம் பட்சமாயிருந்ததினால் ஈசாக்கிடம் இருந்து ஆசீர்வாதத்தை திருட்டளவாய் எடுக்க தன் மகனை தயார்படுத்தினதை பார்க்கிறோம். 3 காரியங்கள் ரெபேக்காள் செய்கிறாள். முதலாவது, தங்கள் எத்தத்துவம் காணப்பட்டால் ஈசாக்கின் சாபத்தை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றாள். 2வது, ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். 3வது, தன் இளைய மகனை மூத்த மகனைப் போல் தயார்படுத்தினாள். 2. ஆத்துமாவில் இருந்து வரும் ஆசீர்வாதம். இந்த அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் தகப்பன் ஆஸ்தி சம்பந்தப்பட்டவை அல்ல. இன்று நிறைய மனிதர்கள் பெற்றோரின் ஆஸ்தியை பெற்ற பின் முதிர் வயதில் அவர்களை கைவிடுவதை காண்கிறோம். ஆனால் கர்த்தர் குடும்ப தலைவனின் முதிர் வயதில் அவர்களின் மரண தருவாயில் அவர்கள் கரங்களில் வார்த்தையில் சந்ததி சந்ததியாய் கடத்தப்படும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது மூத்த மகனை சாரும் என்றில்லை. கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அந்த பிள்ளையையே சாரும். ஏசாவின் ஆயுதங்கள் மேலும் வேட்டையாடும் அவனது திறமையின் மேலும் அதீத நம்பிக்கை வைத்திருந்த ஈசாக்கு ஆத்தும ஆசீர்வாதத்தை கொடுக்க தனது மாம்சத்தை பிரியப்படுத்துகிறவனான, அதாவது நாவிற்கு சுவையாய் சமைக்கிறவனான ஏசாவை தேர்ந்தெடுப்பது அவரது மதியீனம். 3. யாக்கோபுக்கான ஈசாக்கின் ஆசீர்வாதம். 28 முதல் 29 வரையுள்ள வசனங்கள் யாக்கோபுக்கான ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை உள்ளடக்கியுள்ளது. வானத்து பனி, பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், திராட்சரசம், ஜனங்கள் சேவிக்கவும் ஜாதிகள் வணங்கவும் செய்தல், தாயின் பிள்ளைகள் வணங்குதல், சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாயிருத்தல், ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருத்தல் என ஈசாக்கின் 8 வகையான ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தில் அடங்கியுள்ளது. 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாத வார்த்தையில் சிலவை இங்கு பிரதிபலிப்பதை காணலாம். இதே ஆசீர்வாதம் யாக்கோபிடம் இருந்து யோசேப்பிற்கு கடத்தப்படுவதை ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தில் காணலாம். வானத்து பனி என்பது பிற்காலத்தில் யாக்கோபின் சந்ததியார் வனாந்திரத்தில் வானத்திலிருந்து பெய்யப்பட்ட மன்னாவால் போஷிக்கப்பட்டபோது நிறைவேறிற்று. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையாம் வேத வசனம் எனும் மன்னாவால் விசுவாசத்தின்படி யாக்கோபின் சந்ததியான ஒவ்வொருவரும் போஷிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தானியமும் திராட்சரசமும் ஒரு மனுஷனுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என சங்கீதம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கலாம். 4. 2 தரம் போக்கப்பட்ட ஏசா. யாக்கோபு எப்படி வேடமிட்டு தன் தகப்பனையும் சகோதரனையும் ஏமாற்றினானோ அதேபோல் லாபானால் ஏமாற்றப்பட்டான். பின் நாட்களில் ராகேலுக்கு பதிலாய் லேயாள் வேடமிட்டு யாக்கோபின் மனைவியானாள். மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி ஏசா தவிக்கிறதை இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். சில நேரங்களில் நாம் தவறவிடும் ஆசீர்வாதம் திரும்ப நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. பெற்றோரின் பட்சபாதம் சகோதரருக்குள் பகைமையை கொண்டு வந்தது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே,
ஈசாக்கு ரெபேக்காளைப் போல எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்கிறதை சிந்தித்து பார்க்கிறோம். ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருந்தால் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைவுபடுத்தி சரியான வழியில் நடத்துவாராக. சுவாமி, நன்மையானவைகளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை, உச்சிதமானவைகளை சுதந்திரித்து கொள்ள பொய்யின் திருட்டளவின் காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுமையாயின் தயவாய் அதை எங்களை விட்டு விலக்கும் சுவாமி. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு விலக்கும் சுவாமி. எப்படி நீர் யாக்கோபை ஆசீர்வதித்தீரோ, வானத்து பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்தீரோ, அவ்விதமே எங்களையும் ஆசீர்வதித்து எங்களுடைய சந்ததியையும் ஆசீர்வதியும் ராஜா. அதற்கேற்றாற்போல் உம்முடைய கட்டளைகளையும் நிபந்தனைகளையும் கைக்கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை புரியும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.